வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் யோகம்னா என்ன, யோகாசனம்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கு என்பதையும், கர்ம யோகா அப்படின்னா என்ன என்றதையும், 4 வகை யோகத்துல கர்ம யோகம் எவ்வளவு எளிமையாக நம்மால் அனைவராலும் செய்ய முடியும் என்பதையும் விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த வீடியோவில் பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்குறது வேதாத்ரி மகரிஷி அவர்களின் எளிய முறை உடற்பயிற்சியின் ஒரு பகுதியான மகராசனம் பயிற்சி. இந்த மகராசன பயிற்சி முதுகெலும்புக்கான பயிற்சி. இந்த பயிற்சி முதுகெலும்பில் உள்ள அனைத்து எலும்புகளுக்கும் பலனளிக்கக்கூடிய பயிற்சியாகும். இதை மனவளக்கலையில் இலவசமாக கற்றுக் கொடுப்பார்கள். நீங்கள் அருகில் உள்ள மனவளக்கலை மன்றங்களை அணுகுங்கள். மேலும் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் தத்துவங்களை மேலும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் ஒரு மனவளக்கலை அன்பராக இருந்தால் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. இப்போ இந்த யோகத்தை பற்றி முழுமையான விளக்கத்தை பார்க்கலாம். பொதுவாக யோகாவை 4 வகை யோகமாக பிரிக்கலாம். பக்தி யோகம், கர்ம யோகம், அஷ்டாங்க யோகம் அல்லது ராஜயோகம், அதுக்கப்புறம் ஞான யோகம். இந்த 4 வகை யோகமும் நம்ம 4 வகையான வாழ்க்கை நிலையை குறிக்கிறது. இந்த பக்தி யோகம் என்பது பிரம்மச்சரிய வாழ்க்கையையும், கர்ம யோகம் என்பது கிரகஸ்த வாழ்க்கை அல்லது இல்லற வாழ்க்கையையும், ராஜயோகம் அல்லது அஷ்டாங்க யோகம் என்பது வானப்பிரசந்தம் என்று அழைக்கப்படும் வாழ்க்கையையும், அதன் பிறகு ஞான யோகம் என்பது சந்நியாச வாழ்க்கையையும் குறிப்பதாக கூறுவார்கள். இதை பற்றியான விளக்கமான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இங்கே இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பக்தி யோகா என்பது இறைவனிடத்தில் மனதை செலுத்துவது, குறிப்பாக நம்பிக்கை வழியை கொண்டது. பக்தியில் முழுக்க முழுக்க நம்பிக்கை மட்டுமே, நம்பிக்கையை தவிர வேறொன்றும் இல்லை. இங்கே பக்தியில கேள்விகளுக்கு இடமே கிடையாது. இப்போ நீங்க கோயிலுக்கு போறீங்க, மாஸ்க் போறீங்க, சர்ச்சுக்கு போறீங்க, போனா அங்க என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ, என்னென்ன சொல்றாங்களோ அதை கண்டிப்பா செஞ்சே ஆகணும். அங்க இதுக்கு என்ன விளக்கம், அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்கவே முடியாது. கேட்டாலும் நம்மளுக்கு அதுக்கான விளக்கம் அங்க பக்தி மார்க்கத்துல கிடைக்காது. ஸோ ஞான மார்க்கத்துல தான் அதுக்கான விளக்கம் கிடைக்கும். ஸோ பக்தி யோகம் என்பது நம்பிக்கை வழி. இது பிரம்மச்சரிய வாழ்க்கையில் பக்தி மட்டுமே. அதாவது பிரம்மச்சரிய வாழ்க்கையில் இருக்கவங்க பெரியவங்க கிட்ட கேள்வி கேட்பாங்க. பெரியவங்கிட்ட கேள்வி கேட்டு பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்புவாங்க. ஸோ அதுதான் பிரம்மச்சரிய வாழ்க்கை. அதை கல்வி கற்கும் பருவம் என்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறியுள்ளார்கள். மேலும் பக்தி என்பது சரணாகதியையும் குறிக்கிறது. முழுமையாக சரணடைதல். நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கோயிலுக்கு போய் சாமி கிட்ட முழுமையா ஒப்படைச்சிட்டாங்களா கடவுள் இதை பார்த்துக்குவாரு அப்படின்ற முழுமையான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரச்சனையை தீர்க்கும் விதமான பல சூழ்நிலைகளை உருவாக்கும். தானாகவே அந்த பிரச்சனை நம்மளிடமிருந்து விலகி போகும். ஸோ இங்க நாம செய்ய வேண்டியதற்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாமே இறைவன் நமக்கு செய்வதாக முழுமையான நம்பிக்கையோடு நாம் செயல்படுவதனால் இதை நம்பிக்கை வழி அல்லது பக்தி மார்க்கம் என்று கூறலாம். இறை வழிபாட்டை பொறுத்தவரை பல்வேறு மதங்கள் பல்வேறு வழிமுறைகளை கொண்டிருந்தாலும் அவனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தியை நம்பணும், அந்த சக்தி தான் நம்மளை வழிநடத்துது அப்படின்றத முழுமையாக நம்புபவர்கள் தான் பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்கள். உதாரணமா சொல்லுவாங்க, மதங்கள் பல இருந்தாலும் வெவ்வேறு ஆறுகள் வெவ்வேறு இடத்துல தோன்றினாலும் முடிவுல கடல்ல தான் கலக்குதுன்ற மாதிரி எல்லா மதங்களுடைய நோக்கமும் ஒன்றாகத்தான் இருக்கும். எல்லாரும் அமைதியா இருக்கணும், எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கணும் அப்படின்றதுதான் எல்லா மதங்களுடைய நோக்கம். அப்படின்னா மதத்தின் பெயரால் சில சச்சரவுகள்லாம் நடக்குது இல்லைங்களா? அவங்களாம் மதத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாதவர்களாக இருப்பார்கள். மத நூல்களை, அவர்கள் சார்ந்த மத நம்பிக்கைகளை முழுமையாக படித்து புரிந்து கொண்டவர்கள் எந்தவித சச்சரவுக்கும் செல்ல மாட்டார்கள். அமைதியான வழியிலேயே அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பிறருக்கு எடுத்து கூறுவார்கள். தங்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்திலும் தங்களுடைய எதிரிகளையும் நேசிக்கக்கூடிய மிக உயர்ந்த பண்புகளை உடையவர்கள் தான் உண்மையான பக்திமார்கள். நமது இந்திய திருநாட்டை பொறுத்தவரை இங்கு தோன்றிய இந்து மதத்தில் பல்வேறு கடவுள்கள் இருந்தாலும் அவற்றின் மூலம் அனைத்தும் ஒன்றே. அதாவது கோதுமை ஒன்றுதான். அதுல இருந்து சப்பாத்தி செய்யறோம், பூரி செய்யறோம், சமோசா பண்றோம், இந்த மாதிரி பல தின்பண்டங்களை நம்ம செய்யறோம். ஆனா கோதுமை என்பது ஒன்றுதான். அதே மாதிரி இறைநிலை என்பது ஒன்றுதான். அந்த இறைநிலையை அவரவர்களுக்கு தகுந்த வகையில், அவரவர்களுக்கு பிடித்தமான வகையில் வெவ்வேறு பெயர்களில் வெவ்வேறு வடிவங்களில்
வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். வாழ்க வளமுடன். கர்மயோகா அப்படின்னு நம்ம பேசும்பொழுது இறை மறுப்பாளர்களையும் கர்மயோகத்துல கொண்டு வரலாம். உண்மையான இறை மறுப்பாளர்கள்னு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து கோயிலுக்கு போக மாட்டாங்க, சாமி கும்பிட மாட்டாங்க, இறை மேல நம்பிக்கை இல்லாம இருப்பாங்க. அதே சமயத்துல அவர்களுடைய கடமையை ஒழுங்கா செய்வாங்க, எந்த வித தவறும் செய்ய மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, திருட மாட்டாங்க, பிறருக்கு துன்பம் அளிக்காம இருப்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க இறை நம்பிக்கை இல்லாவிட்டாலும் அவர்கள் கர்மயோகம் செய்வதாக கருதப்படுவார்கள். அவர்கள் எப்பயுமே லேட்டா போக மாட்டாங்க, எந்த ஒரு காரியத்தையும் அவங்களுக்கு கொடுத்த கடமையை முழுக்க முழுக்க திறம்பட செய்வார்கள். இப்படிப்பட்ட நாத்திகர்களை கர்மயோகிகள் என்று அழைக்கலாம். வாழ்க வளமுடன். கர்மயோகம் என்பது செயல் அறம் என்று வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கூறியுள்ளார்கள். கர்மா என்றால் செயல், யோகம் என்றால் ஒன்றிணைதல். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் முழுவதுமாக ஒன்றிணைந்தால் அதை கர்மயோகம் என்று சொல்லலாம். இப்போ உதாரணமா ஒரு டைலர் வந்து துணி தச்சுக்கிட்டே இருக்காருன்னு வச்சுங்களேன், அவருடைய மனம் முழுக்க முழுக்க அந்த வேலையிலேயே கவனத்தை செலுத்தியிருக்கும். அப்ப அவருடைய வேலையும் சிறப்பாக அமையும். இப்ப மனமும் அவருடைய செயலும் ஒன்றிணைவதனால் இதனை கர்மயோகம் என்று அழைக்கிறோம். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுக்கும் நம்ம இதை பொருத்தி பார்க்கலாம். உதாரணமா பாருங்க, நம்ம சாப்பிடும் போது சாப்பிட்ற வேலையை மட்டும் பார்த்தா அந்த சாப்பாட்டுல இருக்க சுவையை நம்மள ருசிச்சு ரசிச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி நம்ம எழுதும்போது நம்மளுடைய கவனம் முழுக்க முழுக்க எழுத்துலேயே இருக்கணும். அப்ப அந்த எழுத்து சிறப்பாக அமையும். எக்ஸாம் நேரத்துல கூட சில பேருக்கு இந்த டிஸ்டர்பன்சஸ்லாம் வரும், அதெல்லாம் இல்லாம ஒழுங்கா அந்த கவனத்தோட எழுதுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நினைவாற்றல்லாம் கூட நல்லா அருமையா இருக்கும், நல்ல படிச்சதெல்லாம் நல்ல ஞாபகத்துக்கு வரும். சாப்பிடும்போது சாப்பிடணும், குளிக்கும்போது குளிக்கணும், எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில முழுமையான கவனத்தை செலுத்தி செய்யணும். அதுக்கு பேரு கர்மயோகம். அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் யோகா செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, சில பேர் சொல்றாங்க தூங்குறத தவிர மற்ற எல்லா நேரமும் நம்ம யோகத்தை பயிலலாம். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, தூங்கும்போது கூட யோக நித்திரை செய்யலாம், அதுவும் வந்து ஒரு யோகம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம் வரைக்கும் முழுக்க முழுக்க யோகத்தை செய்யலாம். அதற்கு பேரு கர்ம யோகம் அப்படின்ட்டு பேரு. அப்ப நாங்களாம் இப்ப எப்படி செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில சமயங்கள்ல பாருங்க, நீங்களே ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு நீங்களே தேடுவீங்க. இப்போ வண்டி சாவி எங்கே வச்சிருப்பீங்க, இல்லை ஃபோன் கூட இப்போ ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு ஃபோனை எங்கே வச்சேன்னு தேடுவாங்க. அப்போ அவங்க கை தான் ஃபோனை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வச்சுது, ஆனால் அவங்களே மறந்துட்டாங்க. இப்போ என்னன்னா, அவங்க கையை அந்த வேலையை செய்யும் போது அவங்களுடைய மனசுல வேற ஒரு சிந்தனை இருந்ததுனால அவங்களுக்கு அது நினைவுல வரல. அதே மாதிரி ஒரு இடத்துல ஒருத்தவங்க பேசும்போது கேட்டுட்டே இருப்பாங்க, அப்போ அவங்க சிந்தனை மட்டும் வேற எங்கேயோ இருக்கும், மனசு வேற எங்கேயோ போயிடும். ஸோ இதை ஸ்கூல்லலாம் படிக்கும்போது சொல்லுவாங்க, பிசிக்கலி ப்ரெசன்ட் அண்ட் மென்டலி ஆப்சென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில பேருக்கு வந்து கிளாஸை நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கும் போதும் இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போய் என்ன பண்ணலாம், பீச்சுக்கு போகலாமா, பார்க் போகலாமா, சினிமாவுக்கு போகலாமா அப்படின்னு ஒரு எண்ணம், அந்த மனம் வந்து அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மனசு அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த நிகழ்காலத்துல வாழ பழகலை. ஸோ யார் ஒருத்தவங்க வந்து நிகழ்காலத்திலேயே வாழறாங்களோ அவங்க தான் வந்து முழு விழிப்புணர்வோடு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க தான் வந்து கர்மயோகத்துல முதன்மையானதாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி அம்மாக்கள் சமையல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த மனம் ஒன்றி சமைக்கணும், அதுதான் வந்து சிறப்பானதாக இருக்கும். இப்போ ஒரு சமையல் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை சம அளவு 2 பேர்கிட்ட கொடுப்போம். 2 பேர்கிட்ட கொடுத்து ஒரு சாம்பார் வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், 2 பேருக்கும் அதே காய்கறிகள், அதே அளவு தண்ணி, அதே அளவு அடுப்பு, அதே அளவு எல்லா இன்கிரீடியன்ஸும் கொடுத்துருவோம். ஆனால் அதனோட சுவை மட்டும் மாறுபடுது. அதுக்கு பேர் என்ன, கைப்பக்குவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க மனம் ஒன்றி செய்யறதுனால அந்த மனசுல வந்து நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே செய்யறதுனால அந்த சாப்பாடும் ரொம்ப சுவையா இருக்கும். அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்போ ஹோட்டல்ல போய் சாப்பிட்றோம்னு வச்சுங்களேன், இந்த ஹோட்டல்ல இருக்கவங்க வந்து முழுக்க முழுக்க மனம் ஒன்றி தான் சமைச்சிருப்பாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நான் அது தப்புன்னு சொல்லலை, தேவையான பட்சத்துல என்னைக்காவது ஒரு நாள் போயிட்டு அது ஹோட்டல்ல சாப்பிடலாம். ஆனா எல்லாருமே சொல்றேன், வீட்டில் வந்து அம்மா வந்து சமைக்கும் போது மனம் ஒன்றி சமைப்பாங்கன்றதுல பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். அப்ப வந்து செய்யற வேலையை முழுமையா செஞ்சா அதுக்கு பேரு கர்ம யோகம். நன்றி. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். இந்த கர்ம யோகா வந்து வாழ்க்கையில கிரகஸ்த வாழ்க்கையை குறிக்கும். அந்த கிரகஸ்த வாழ்க்கையில இருக்கவங்க, அதாவது இல்லற வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு யோகாசனம் செய்யணும்னு அவசியம் இல்லை. இல்லை வந்து பெரிய கோயிலுக்கு போயிட்டு பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதெல்லாம் செய்யலாம், தப்பு இல்லை. இது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் தான். அதாவது அடிப்படையாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பொருள் ஈட்டுவாங்க, பொருளை செலவழிப்பாங்க. அதுதான் கர்ம யோகத்தின் முக்கியமான குறிக்கோளே. ஸோ நம்ம செயல் எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா, இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான பொருளாதார வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காகவே நம்ம எல்லா வேலையும் செய்கிறோம். அதனால தேவையான பொருள் கிடைக்கும் பொழுது அந்த பொருளை வச்சுக்கிட்டு அவங்க சந்தோஷமா வாழ்க்கை நடத்தலாங்க. ஸோ கர்ம யோகம் என்பது வாழ்க்கையில் கிரகஸ்த நிலையை குறிக்கிறது, இல்லற வாழ்க்கையை குறிக்கிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.